நான் கொடுப்பேன் காவலாளி. சாவி என்பது கிடையாது. ஆயங்க யோ காவலாளி வந்து விட்டேன். இன்னைக்கு தாண்டா காவலாளி மாதிரி வந்திருக்கான். ஏப்பா இது உங்க ஊர்ல கேடைய மாட்டாது. அவங்க பிள்ளைங்க விளையாண்டு ஜெயிச்சது உனக்கு கேடயமா இருக்கு. அது அடுத்த நேரத்துக்கு எடுத்துட்டு வருவேன். இவரை கொண்டு சிறையில அடை. கண்ணாடி உடம்பு சரியா தெரியல. ஏன் குருட்டு முண்டை கண்ணாடி எதுக்கு? இந்த கருப்பு கண்ணாடி கூட கண்ணாடி ஒண்ணுக்கு 3 கண்ணாடி வச்சிருக்கேன். ஒண்ணும் உருப்படி மூதேவி ஒரு கண்ணாடி உருப்படி வச்சா 3 கண்ணாடி எதுக்குடா? ஒரு கண்ணாடி தூரத்து பார்வைக்கு, இன்னொன்னு கிட்டத்து பார்வைக்கு. பைத்தியக்காரா இப்பெல்லாம் ஒரே கண்ணாடியில் 2 வந்துருச்சு. சரி இது 2க்கு தான் கண்ணாடி வச்சிருக்கேன். 3வது கண்ணாடி இருக்கு. இந்த 2 கண்ணாடி எங்க இருக்குன்னு தேடுறதுக்கு. முண்டை உனக்கு கண்ணாடி பிரச்சனை இல்லை, கண்ணு தான் பிரச்சனை. ஆப்ரேஷன் பண்ணணும். போ அந்த ஆளை கொண்டு சிறையில் அடைத்து விட்டு வா. போ. நான் மன்னனா அவன் மன்னனான்னு தெரியல. இப்ப டேய் கலவாணி பட செல்ஃபி எடுத்து போவோம். ஐயா கட்டவாய கிளிக்க போறேன். ஏண்டா ஜெயிலில் கொண்டே அந்தாலும் அடறானா கூப்பிட்டு வச்சு மரியாதை பண்ணிட்டு இருக்கேன். நான் கூட நீங்க பேசிக்கிட்டு இருக்கோம் நமக்கு தெரிஞ்ச ஆளு போல இருக்கு. வச்சுக்க அப்படி போ. என்ன கமான் பாலைமினா உன் லவ்வரா இருந்தாலு உடனே பிடிச்சி தள்ளி கொண்டு விடாங்கிற. ஜெயில போடணும். ஒரு 2 வார்த்தை பேசிக்கிறவா? உனக்கு இல்லாத உரிமையா? போ. நீங்க என்ன தவறு பண்ணி உங்களை ஜெயில போடுறீங்க? முட்டா பயலுக்கு ஏன்னே தெரியல. என்னை வந்து அந்த ஆட்ட நான் வேலைக்கு இருக்கேன்னா நான் எவ்வளவு ஒரு அறிவாளியா இருப்பேன். டேய் பேசிக்கிட்டீங்க. அது சரி ஒண்ணு செய்யுங்க. உங்களை அதாவது உயிர் போனா திருப்பி வராது. நான் உங்களை காப்பாத்துறேன். நீங்க போங்க. ஏய் திரா எதுக்குடா பால் ஆரம்பிச்ச? ஒரு என் பேச்சுக்கு மரியாதை இருக்கான்னு பார்த்தேன். ஒரு மயிரும் முடுங்கண்ணா என் பேச்சுக்கே மரியாதை இல்லை. நான் காப்பாத்துறேன். டவுசர் பையில காசு இருக்கா? 3 ஆசை வருஷம். இப்போ எதுக்கு டவுசர் பையில காசு இருக்கானு கேட்டேன். லஞ்சம் கழட்டிட்டு அனுப்போம்னே. எல்லாரும் டவுசரை கழட்டிட்டு தான் அடிப்பாங்க. ஐயா பசரணா வா. கொய்யால இன்னைக்கு இந்த கை நம்மகிட்ட மாட்டிட்டு முழிக்க போகுது. காரணம் துர்ராஜ் இந்த சாமியார் நம்மளை வருஷம் போட்டு இம்சை பண்ணிட்டு இருக்காரு. இன்னையோடு இந்த ஆளை குளேஸ் பண்றான். டேய் எனக்கு நீ ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஆளை முடிக்கிறேன். நான் உங்க கூட தானே இருக்கேன். சந்தேகம் இல்லையே. அந்த ஆளுக்கு இப்போ நான் மரண தண்டனை கொடுத்துருக்கேன். இப்போ அதில் எப்படி ஆள் அந்த ஆள் வாயை கொடுத்து காலி பண்ணுறேன் பார்க்குறியா? இன்னையோட நம்மளை பிடிச்ச நிமிஷம் தோலை இது கூப்பிடு. சாமியார் சாமியாரே ஐயா வாடி 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 எக்காம. சரி உங்களுக்கு ஒரு யோசனை சொல்கிறேன். என் பெயர் நாரதன், தந்தை பிரம்மா. வளவலன்னு பேசக்கூடாது, கேட்கறதுக்கு தான் பதில் சொல்லுங்க. மன்னருடைய ஆட்சி சொல்லுங்க. நீங்கள் அறிவாளி தானே? ஆமாம். நான் முட்டாள் தானே? ஆமாம். உங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டேன்ல? கொடுத்துருக்கேன். உயிர் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி. நீ என்ன வேணும்னு சொல்லு, நான் தப்பிக்கிறேன். தீர்ப்பு சொல்றதுக்கு முடியாத நேரத்தில் தெய்வத்திட்டு தான் போய் நிற்போம். ஆமாம். திக்கற்றவருக்கு தெய்வமே துணை. துணை. இன்னைக்கு உங்களுக்காக மந்தேமன் கோயிலில் திருவிளக்கு சீட்டு எழுதி போடுறேன். போருங்க, அதுக்குள்ள அவசரப்படக்கூடாது. இங்கேயே போடுவேன். எழுதுங்க. ஒரு சீட்டில் மரணம்னு எழுதுவேன். எழுது. ஒரு சீட்டில் விடுதலைன்னு எழுதுவேன். எழுது. குலுக்கி போட்டு எடுப்போம். மரணம்னு வந்துட்டா உங்களை போடுறது உறுதி. விடுதலைன்னு வந்துட்டா ஆத்தா புண்ணியத்தில் நீங்கள் தப்பிச்சு இப்படியே அலறுவலை போய் விடுதலைன்னு வரும். வர்றப்ப வார்த்தை விடுதலைன்னு வரும். சம்மந்தமா பையா? ஏய் வா, நான் சொல்கிறபடி எழுது. எழுதுகோள் எடுத்துட்டியா? எல்லா எழுதுமே எடுத்துட்டு வந்துட்டேன். சிட்டை எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். நான் சொல்கிறது எழுது. இந்த வாரே மூடிய கழட்டு. ஊனா சிவமயம் இன்னாருமயம் இன்னாரு. டேய் நான் பத்திரமா எழுதிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிறது எழுது. சரி, நான் சொல்கிறதே எழுது. அருமையாக எழுதிட்டேன். ஆஹா. டேய் இது வேறையா? டேய் அப்புறம் முட்டாப்பாயில முட்டாப்பால என்னடா பண்ற? என்னடா பண்ற? இதெல்லாமா எழுதணும்?
எழுதிட்டியா? எழுதிட்டியா? இதெல்லாம் எழுதக்கூடாது. அதை அப்புறம் அடி. நான் சொல்றதை மட்டும் எழுது. நான் சொல்றத டேய்! மட்டும் எழுது. அதை தாங்க எழுதிக்கிட்டு இருக்கேன். அதை எழுதக்கூடாது. நான் நிமிடம் சொல்லுவேன். அதை எழுதக்கூடாது. டேய், முடியல. என்னங்க அப்புறம் எழுத சொல்லியா அழுகிறியா? தொண்டை வலிக்குதுடா. சரி சரி சரி. என்ன செய்யணும்? மரணம். இதை முதல்ல சொல்ல முடியானே. இப்போ இருந்து எழுதுறேன். மரணம் மாசு மரணம். டேய், உன்னை பாட்டெல்லாம் எழுத சொல்லல. மரணம்னு மட்டும் எழுது. எழுதிட்டேன். மடி. மடிச்சிட்டேன். அடுத்த சிட்டை எடு. எடுத்துட்டேன். அதில் என்ன எழுதுவ? இதில் என்னங்க என்னங்க இவ்வளோ நாளாக உங்கள்கிட்ட வேலை செய்கிறேன். அதில் மரணம்னா இதில் இறப்பு, அவ்வளோதான். டேய், மரணம் இறப்பு சரி, ரெண்டு ஒன்று தானா? அதில் மரணம்னா இதில் விடுதலைன்னு எழுதுவேன். எழுதக்கூடாது. அதுலேயும் மரணம்னு எழுது. ஐயோ, ரெண்டு சீட்லையுமா? எதை எடுத்தாலும் அந்த ஆள் காலி. மந்தேமன் தச்சு ரூபா நிற்கிறான். அதனால தான் நான் மன்னரா இருக்கேன், நீ காவக்காரனா இருக்க. எழுதிட்டியா? எழுதிட்டேன். ரெண்டையும் மடி. இந்த மடிச்சிட்டேன். கூப்பிடு சாமியார. சாமியாரியா, உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. எங்க நல்ல நேரம் வருது? வாங்க வாங்க வாங்க. சோழி முடிய போகுது. நாராயண 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 என் பேர் நாரதன் தந்தை. இரியா, எந்த நேரமும் டேப் ரெக்கார்டு ஓட்ட மாதிரி கூப்பிட்டோன்னு என் பேர் நாரதன். எங்கள் அப்பா பிரம்மா. வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாலும் அதே தான் சொல்கிறாப்புல. இப்போ அதுக்கு வேலை இல்லை. சீட் எழுதியாச்சு. எழுதியாச்சுல? கொண்டா சேர்ந்து இப்படி போய் சேர்ந்து போடுற. இந்தரா நல்ல ஆளு. ஏய், உன்னை வேலைக்கு வச்சேன் பத்தியா? இங்கே போடாத, எடுத்து என் தலையில போடு. ஒரு வேலை உருப்படியா சொல்ல தெரியுதா? வேலை வைக்கிற பாருங்க. போடுவேன் போல இருக்க ஐயா. அப்படி இருக்கட்டும். சீட்டை நல்லா குலுக்கு. தெய்வத்தை வணங்கிக்க. ஏய், ஒரு சாச்சு வருது சாமி. சரி, போதும். இங்கே போடாதடா, எடுத்துக்கொண்டு சூர்யா நகர்ல போட்டு வா. ஏய், யார் இருக்கா? ஒப்பத்தா இருக்கு. மூதேவிக்கு வா, குலுக்கி இது மேல போடு. போட்டேன். சரி, யாராவது சின்ன பசங்க தம்பிங்களோட. தம்பி இருப்பா. சரி தம்பி, ஆர்வமா எந்திரிக்கிறேன். எழுதும் போது பக்கத்துல தம்பி, அந்த தம்பி நீ எழுதுறப்ப காட்டி அடையாளம் சொல்லுவ. இதுல விடுதலைன்னு எழுதிருக்கேன், இதுல மரணம் எழுதிருக்கேன். என்ன ஒரு அறிவு! நீ மரணங்கிற சீட்டை எடுன்னு சொல்லி கொடுத்துப்ப. அப்போ என்ன விவரம்? வேண்டாம். என்னைக்கு இந்த சந்தேகம் வந்துச்சோ அது தப்பு. உங்க வாழ்க்கை உங்க கையில. அப்படி சொல்லு. நீங்களே முடிவு பண்ணி நீங்களே ஒரு சீட் எடுத்துக்கணும். சரி, நான் வணங்கக்கூடிய எனது பாட்டன் பெருமாளை வணங்கி. குலசாமி அது? என் குலசாமி பெருமாள். பார்த்துக்கிறோம். சரி, என் பேரும் பெருமாள் தான். கோவிந்தாதா. ஆமா, உங்க குலசாமி யாரு? எங்க குலசாமி பொந்து கருப்பண்ணே. பொந்து கருப்பண்ணா? பொந்து எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் குடியிருப்பேன். இப்ப எங்க இருக்கேன்? 6 மாசமா முடியல. சரி, எடுக்கலாம்ல? இதா ஒண்ணுதான் எடுக்கணும். என்ன என்ன நீ சிரிக்கும் போதே தெரியும் இதுல மரணம்னு எழுதிட்டு போல இருக்கு. எதை வேணா எடுத்துக்கங்க. சரி, இப்ப நான் ஒரு நிபந்தனை சொல்கிறேன். நான் எடுத்த சீட்டிலே ஒருவேளை விடுதலை என்று எழுதி இருந்தால் இருக்கு, நல்லா இருக்கு. எனக்கு தெரியாது. இல்ல, ஆண்டவனுக்கு தெரியாது. விடுதலை என்று எழுதி இருந்தால் எழுதியிருந்தா தானே? ஆத்தா மந்தேமே எழுதியிருந்தா தானே? என்னை விடுதலை செய்து விடுங்கள். எப்படி? ஒருவேளை மரணம் என்று எழுதி. இப்ப சொன்னது உண்மை இல்ல? இப்ப சொன்னது உண்மை. மரணம் என்று சொல்லியிருந்தால் என்னை கொன்றுங்க. கன்ஃபார்ம்டு. ஒருவேளை விடுதலை எழுதியிருந்தா ஐயோ, நடக்க உங்களை காலி பண்ணிடுவேன். பாத்துக்கோ. அதெல்லாம் நீதி தவற மாட்டான். உண்மைதானே? அப்படி எடுத்துட்டா எங்கால நானே நடுமண்டையில ஓட்டு காலி பண்றேன். ரெண்டு சீட்டு எப்படி இருக்கு? எடுக்க படிக்கலாமா? டெத் கன்ஃபார்ம்டு. எல்லாம் அந்த கடைசியில அப்ப கட்டடத்துல உட்கார்ந்திருக்கால அங்க முத கொண்டு கேட்கணும். சரி, சத்தமா படியா. ஐயா ஐயா யோ, என்னையா எடுத்து தின்னு விட்டது மிச்சராயா? அட, இதெல்லாம் கொடுமையில இருக்கு. தண்ணி வேற குடிச்சு விட்டாப்லடா. ஹலோ, என்ன
என்ன பந்தயமே தெரியும். பந்தயத்தோட நிபந்தனை அப்பங்க என்னப்ப உங்களை யார் பத்தி சொன்னாத? ஆ? இப்ப எப்படி நான் தீர்ப்பு சொல்றது? படிக்கணுங்க. தின்னப்ப தின்னு நான் தின்னுட்டேன். தின்னா என்ன? அந்த சீட்டை நான் கொண்டாடுறேன், பேசாம இருங்க. சீட்டை கொண்டு வரியா? எப்படி? ஆ. என்னடா வந்துரு வந்துரு தானா வந்துரு. டேய் வரலனா ஆ குச்சி விட்டு குத்து. ஏண்டா பேய்க்கு உடுக்க அடிச்சு பார்த்துருக்கேன், குண்டிக்கு உடுக்க அடிச்ச ஒரு ஆள் தான்டா. எப்படி இருந்து பின்னாடி வரும்ல? அது காலையில தாண்டா வரும், கந்தல் கந்தலா வரும்டா. அது எப்பறம் எடுத்து படிக்கிறது? இப்ப எப்படி திருப்பி சொல்றது? அதுதான் எனக்கு குழப்பமா இருக்கு. நான் சொல்லவா? எப்படி சொல்லுவியா? தின்னதுனால சொல்ல முடியாது. நீங்க ஒரு சீட்டு கீழே இருக்கிறது. இந்த சீட்டை எடுப்போம். இந்த சீட்ல மரணம்னு எழுதி இருந்துச்சுன்னா நான் தின்ன சீட்டு விடுதலை என்ற சீட்டு. என்னை விடுதலை பண்ணிருங்க, உங்களை நான் கொன்றுறேன். ஒருவேளை அதுவே விடுதலை என்று இருந்திருந்தால் நான் தின்ன சீட்டு மரணம் என்ற சீட்டு. என்ன? என்னை நீங்க கொன்றுங்க, நீங்க விடுதலை ஆகும். மன்னா 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 என்ன நொன்னா? உங்கள்ட்ட எவ்வளவு நாளா வேலை பார்க்கிறேன். கொள்ள காலமா? கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாம என்ன நான் இந்த வேலையே வேணாம். ஏண்டா? அப்புறம் என்ன? என்ன நீங்க ஆளு கொண்டா தின்னுட்டா எனக்கு? ஆட பாவி, நான் என்னமோ விருப்பப்பட்டு பஞ்சாமிரத்தை தின்னவன். என்ன நம்புற? என்ன என்னடா நீங்க இப்படி எல்லாம் பண்ணி இருந்தீங்க, என் பங்க நான் முதல்ல கொண்டாட்டேன். இப்படித்தான் அன்னைக்கு சோப்புல இருந்து எடுத்து 500 ரூபா தின்னு விட்ட நீ. இருக்கா வா, நான் ஆசைப்பட்டா தின்னேன். அந்த ஆளு என்ன சொன்னாப்புல? என்ன? கீழே இருக்க சீட்டு எடுத்து படிப்போம், அதுல மரணம்னு எழுதியிருந்தா நான் தின்ன சீட்டு விடுதலைன்னாப்புல. ஆஹா, இந்நேரம் ரெண்டு பேரும் போயிருப்போம். அதுக்கு தான் ஏதோ தின்னு விட்டேன், தப்பிச்சோம். இப்ப என்ன செய்யும்? இன்னொரு நாளைக்கு இந்த ஆள் சிக்காம அன்னைக்கு பார்த்துக்குருவான். வாடா பார்ப்போம்.